கோல்டா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரே கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா இந்த யூனிக் கார்டு தான். சோ இது குறிப்பா பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா எஸ் பேங்க்ல இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட இந்த யூனிக் கார்டோட அன்பாக்சிங் கேட்டிருந்தாங்க. சோ இதுல யூனிக் கார்டோட அன்பாக்சிங், அட்வான்டேஜ், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கோம். சோ இது வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கேவிசி ப்ராசஸ் எடுக்குங்கிறது டீடைலா இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹை ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அன்மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா யூனிக் கார்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா எஸ் பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா யூனிக் கார்டு அப்படின்ட்டு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிவார்டா உங்களுக்கு கோல்டு கன்வெர்ட் ஆகும். சோ இது வாங்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வரும். சோ இது என்னங்கிறத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த மத்த கார்டை கம்பேர் பண்றப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, 1-2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதையும் நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். சோ பாத்தீங்கன்னா நமக்கு மும்பைல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப் கார்டுனே மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பாப் கார்டுன்னு வரும். சோ இதே எஸ் பேங்க்ல வாங்கினா உங்களுக்கு எஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கும். சோ இந்த கவரை நான் ஃபர்ஸ்டே பிரிச்சுட்டேன். சோ உங்களுக்கு வீடியோக்காக நான் காமிக்கிறேன் அந்த ஃபீல்காக. சோ பாத்தீங்கன்னா உள்ள ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு போட்டு ஃபுல்லா பிளாக் கலர்ல இந்த மாதிரி கார்டு இருக்கு. சோ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கேஒய்சி ப்ராசஸ்லாம் உங்களுக்கு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கார்டு என்ன கலர்ல வேணும்னே இவங்க கேட்பாங்க. அரௌண்ட் 6 கார்டு கிட்ட நம்மகிட்ட கலர் காமிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கிரே சூஸ் பண்ணிருந்தோம். சோ அதை நான் காமிக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா வெல்கம் கிட்ல பாத்தீங்கன்னா வெல்கம் டு த ஃபியூச்சர் ஆஃப் கிரெடிட்னு போட்டு அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மத்த கார்டுலாம் இருக்க மாதிரியே அவங்க ஆப்புக்கான QR கொடுத்திருப்பாங்க. அதே போல அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான நம்பர்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மேக் வேன்னு போட்டு ஃபார் யுவர் கிரெடிட் கார்டு இஸ் சுவே கிரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த கிரெடிட் கார்டு கலரை தான் நம்ம சூஸ் பண்ணோம். சோ இது எப்படிங்கறத நான் வீடியோ லாஸ்ட்ல காமிச்சிருக்கேன். சோ இந்த கம்ப்ளீட் கேஒய்சி ப்ராசஸுமே எனக்கு எப்படி நடந்துச்சுங்கிறத காமிச்சிருக்கேன். ஏன்னா மத்த கிரெடிட் கார்டை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் ஈஸியா இருந்தது, அதனாலதான் இதை சொல்றேன். கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 750 ஃப்ரீயா ரிவார்ட் கோல்டு வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ வருமாங்கிறது தெரியல, நீங்க வேணா வாங்கணும் அப்படின்னா கீழே வேணா லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா ஸ்கிரீன்ல கூட ஒரு QR காமிக்கிறேன், அது கூட ஸ்கேன் பண்ணி கூட வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிங்க. சோ இது எந்த விதத்துலயும் ப்ரொமோஷன் கிடையாது. நான் வாங்கினப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு, அதே ரெஃபரல் லிங்க் தான் உங்களுக்கு அனுப்புறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு போட்டு விசா கார்டு தான் நமக்கு வந்திருக்கு. சோ பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அன்பாக்சிங் தான். மத்த கார்டுலாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். பட் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கார்டுல ஒண்ணுமே இருக்காது. பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னா கொடுக்குற ரிவார்டு எல்லாமே கோல்டா கொடுப்பாங்க. சோ அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் தெளிவா காமிச்சிருக்கேன். அதே போல எனக்கு 100 ரூபாய்க்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறதையும் காமிச்சிருக்கேன். சோ கம்ப்ளீட்டா இது ஒரு 1.5 மந்த் யூஸ் பண்ணிட்டு தான் இப்ப இந்த வீடியோவே எடுக்கிறேன். அதனால தான் ரீபேக்கிங் பண்ணிட்டு முக்கியமா யூஸ் ஆகிறது பாத்தீங்கன்னா அடிக்கடி ஃபாரின் போறவங்களுக்கு முக்கியமா நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா 0 ஃபாரெக்ஸ் மார்க்கப் நீங்க எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் இந்திய ரூபாயில மட்டும் நீங்க கட்டினா போதும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. அதுதான் 0 ஃபாரெக்ஸ் மார்க்கப்னு சொல்லுவாங்க. சோ நீங்க அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. அதனால இது லைஃப் டைம் ஃப்ரீ. நீங்க எந்த ஒரு காசுமே நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும், இல்ல ஜாயின் பண்றப்ப கட்டணும் கிடையாது. நோ ஜாயினிங் ஃபீ, நோ ஆனுவல் ஃபீ. இது ரெண்டு தான் இதுல மேஜர் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல 1% எல்லா ஸ்பெண்டுக்கும் ரிவார்டு கொடுத்துருவாங்க. என்ன ரிவார்டுன்னு பாத்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல 1% பாத்தீங்கன்னா நமக்கு யூனிக் ஆயினா நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கும். நம்ம அதை அப்படியே கோல்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1% கோல்டா தவிர்த்து மத்த எல்லா வவுச்சர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க ரிவார்டா. சோ பாத்தீங்கன்னா அமேசான், ஜொமேட்டோ இது மாதிரி எல்லா டாப் பிராண்ட்ஸுமே அதுல இருக்கு. அதுல வவுச்சரா நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் 5% ரிவார்டா நம்மளோட கன்வெர்ட் ஆயிடும். நம்ம அந்த வவுச்சரை கொண்டு போயிட்டு அந்த ஆப்ல போட்டு நம்ம அமௌண்டா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுவுமே நான் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஆனா இதுக்கு தான் இருக்கு கேஒய்சி ப்ராசஸுமே இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா கீழே வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா அந்த ஆப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணீங்க. இது பாத்தீங்கன்னா யூனி அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா தான் உங்களோட கேஒய்சி எல்லாமே நடக்கும். சோ ஆப் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயினிங் ஃபீ 0, ஆனுவல் மெம்பர்ஷிப் 0, கார்டு ரெனியூவல் ஃபீ 0, கார்டு இன்கேஸ் தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னா நீங்க அதுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இதுல ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பாங்க. சோ நீங்க கேஒய்சி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக்கா உங்க மொபைல் நம்பர் காமிக்கும். அந்த நம்பர் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேன் கார்டு டீடைல் கேட்பாங்க, அப்புறம் ஆதார் கார்டு டீடைல் கேட்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேங்க் ஆஃப் பரோடால பாத்தீங்கன்னா நான் பேங்க் ஆஃப் பரோடா சூஸ் பண்ணிருந்தேன். அதுலயே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கும் எஸ் பேங்க் வேணுமா பேங்க் ஆஃப் பரோடா வேணுமான்னு. நான் பேங்க் ஆஃப் பரோடா சூஸ் பண்ணதுனால பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டைமிங் ஸ்லாட் ஃபிக்ஸ் ஆயிடும். சோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைம்ல வேணுமா நீங்க கேஒய்சி வீடியோ கால் மூலமா பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க வீடியோ கால் கேஒய்சி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அதுல பேன் கார்டு உங்கள்ட்ட கேட்பாங்க. சோ நீங்க பிசிக்கலா உங்க பேன் கார்டை கையில வச்சுக்கணும். அதே போல ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. நீங்க சைன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஒய்சி முடிஞ்சிரும். டைரக்டாலாம் வர மாட்டாங்க. சோ ஒன்ஸ் இந்த கேஒய்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கான ப்ராசஸ் போயிடும். சோ ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கேஒய்சி முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த ஆப் ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காமிக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் வெரிஃபிகேஷன். இதுல டைரக்டா எந்த ஒரு பர்சன் வர மாட்டாங்க. ஒரு லெட்டர் மட்டும் நம்ம வீட்டுக்கு வருது. சோ அது உள்ளார பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். சக்சஸ்ஃபுல்லா உங்க வீடு அங்க இருக்கா அந்த இடத்துல தான் கரெக்டா டெலிவரி
பண்றாங்களாங்கிறது தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து வெரிஃபைங் ஹோம் அட்ரஸ்னு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்வலப்பை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த வெரிஃபைங் ஹோம் அட்ரஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5 days கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து சக்சஸ்ஃபுல்னு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நான் இப்ப காமிச்ச ஃபார்ம் வந்து உங்களுக்கு காமிக்கும். சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஃபார்ம் வந்து காமிக்கும். அதை கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. அந்த லெட்டர் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ யூனிக்னு போட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் போட்டு திஸ் லெட்டர் வாஸ் சென்ட் as a part of your address verification process at Unicard கொடுத்துருக்கோம். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஒன்ஸ் இது சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து செலக்ட் யுவர் கார்டு கலர்னு காமிக்கும். அதுல பாத்தீங்கன்னா வந்து ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு 6 கலர் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து இருக்கும். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா வந்து அந்த சிவியர் கிரேங்கிறத வாங்கணும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிளாக், ஒயிட், கலர் இருக்கும். நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து 5 daysல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து கார்டே வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யூனி ஆப் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் வந்து இருக்கும். நான் டோட்டலா வந்து ஆப்ல வந்து என்ன டீடைல் இருக்குங்கிறத காமிச்சிரு. அதுல எதுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் நம்ம வாங்குறப்ப பாத்தீங்கன்னா 5% தான் வந்து நமக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட்டுக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இங்க 7% வரைக்கும் ஃபிளைட் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 7,650 ரூபி நான் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஓவராலா. ஸோ இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மத்த கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே இமீடியட்டா வந்து அந்த ஆப்ல வந்து இந்த ஹிஸ்டரியில வந்து காமிச்சிருது. ஸோ ஏன்னா மத்த கிரெடிட் கார்டுலாம் இப்போ ICICI நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1 day கழிச்சு தான் நமக்கு வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோங்கிறத அந்த ஆப்ல காமிக்கும். லிமிட் மட்டும் வந்து குறைஞ்சிருமே தவிர டிரான்சாக்ஷன் வந்து தெளிவா காமிக்காது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெண்ட் பண்ண இமீடியட்டாவே பாத்தீங்கன்னா இங்க வந்து மாறிடுது. இப்போ பாத்தீங்கன்னா 5,000 நான் வந்து இப்போ SS பிரியாணில வந்து ஸ்பெண்ட் பண்ண அதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 5,100 ரூபி நான் வந்து ஓவராலா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த 5,100 பாத்தீங்கன்னா எனக்கு யூனிக் காயின்ஸா இப்படி கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த ரிவார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த காயின் மட்டும் கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா மேல வந்து 1,050 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஆன் இட்ஸ் வேன்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த பெட்ரோலை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நமக்கான அமௌண்ட் வந்து அந்த ரிவார்டா வந்து கன்வெர்ட் ஆகி அந்த ரிவார்ட் செக்ஷன் வந்து இருக்கும் யூனிக் காயின்ஸா. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா யூனிக் காயின்ஸா வேணுமா இல்லைன்னா வந்து வவுச்சர்ல வந்து வாங்கிக்கணுமாங்கிற டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆப்பை வந்து அகைன் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ரிவார்டு உள்ள போனீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 0.00 மில்லிகிராம்னு காமிக்குது. மேல பாத்தீங்கன்னா எனக்கு 5,100 யூனிக் காயின்ஸ் காமிக்குது. ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்ல இந்த யூனிக் காயின்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இதுல வந்து வவுச்சர்ஸா பாத்தீங்கன்னாலுமே நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ இந்த வவுச்சர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5% வந்து ரிவார்டு வந்து நமக்கு வந்து வருது. ஸோ நான் இப்போ அமேசான்ல ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த வவுச்சர் நான் வாங்கிப்பேன். ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 5% ரிவார்டு வந்து ஒரு அமேசான் வவுச்சர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அமேசானுக்கு தான் பாத்தீங்கன்னா 5% போட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ற செப்டோ, பிளிங்கிட் எல்லாமே வந்து இதுல இருக்கு. இப்போ அமேசான் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 5% கோல்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கலாம். 500 ரூபா நான் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா யூ வில் கெட் 5x காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 500 ரூபா வாங்கினோம்னா 2,500 ரூபாய் 5x வந்து நமக்கு வந்து காயின்ஸ் வரும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வவுச்சர்ஸ்க்கு அப்பப்போ ஆஃபர் வருது. இப்போ பாத்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு நான் வந்து இப்போ பே பண்ணிடுறேன். ஸோ பே பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அமேசான் வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ரெஜிஸ்டர்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி வவுச்சர் வந்து வரும். இதுல கோடுன்னு போட்டுருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பரை கொண்டு போயிட்டு நான் அமேசான் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அதுல வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு இந்த கோடை என்டர் பண்ண அப்படின்னா நம்ம வாங்கின இந்த 500 ரூபாய் வந்து அங்க வந்து லோட் ஆயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்து எது ஷாப்பிங் பண்ணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இது மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வர காயின்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா 5x போட்டுருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா இப்போ 2,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு 5x வந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் யூனிக் காயின்ஸ் தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். சோ அந்த ரிவார்ட் செக்ஷன்ல அந்த காயின்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். சோ அதுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து காமிக்கிறேன். சோ இந்த யூனிக் காயின் வந்து எப்படி நம்ம இப்போ கோல்டா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 5,100 ரூபாய் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம். சோ பாத்தீங்கன்னா 5,100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு 5,100 யூனிக் காயின்ஸ் வந்து வந்துட்டு சோ அதுல இருக்க கோல்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல செல் கோல்டு, பை கோல்டு, அதே போல பாத்தீங்கன்னா மின்ட் கோல்டு அப்படின்னு ஒன்னு இருக்கு. செல் கோல்டு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து வாங்கி வச்சிருக்க கோல்டை வந்து எப்போ செல் வேணுமோ வந்து கொடுத்து வித்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா பை கோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதுலயுமே கூட பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் கோல்டா வந்து வாங்கிக்க முடியும். சோ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த போன்பே, இந்த ஆரா கோல்டு அதெல்லாம் வாங்குறாங்க பாத்தீங்கன்னா அதே போல கோல்டு இதுல வாங்கி வச்சுக்கலாம். அது வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1% வந்து யூனிக் காயின்ஸா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கோல்டெக்ஸ் கார்டுங்கிறதுனால நிறைய கோல்டை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போ நம்ம வந்து ரிவார்டுக்கு வந்து வரதுக்கு வந்து வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து செல் கோல்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு கோல்டுமே இல்லாதனால செல் பண்ண முடியல. இப்போ இதே பை கோல்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 2% எக்ஸ்ட்ரா கோல்டு நம்ம எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு 2% எக்ஸ்ட்ரா வந்து கோல்டா வந்து நமக்கு வந்து யூனிக் காயின்ஸா வந்துடும். நம்ம அது மூலியமா கூட வாங்கிக்கலாம். இதுல இருக்க பாத்தீங்கன்னா 999 கேரட் அதாவது பியூர் கேரட்னு சொல்றாங்க 100% கோல்டுன்னு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நார்மலா கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக மற்ற ஆப்ஸ்ல எல்லாம் இருக்க மாதிரி நீங்க வந்து கூகுள் பே ஆப்ல, போன்பே எல்லாம் இருக்குல்ல அதே போல கோல்டு வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். சோ இப்போ பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் லோட் பண்ணா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிராமோட விலை பாத்தீங்கன்னா வந்து 10,720 ரூபாய் 56 பைசா வந்து போய்கிட்டு இருக்கு. கேரட் வந்து நம்ம லோக்கல் கடையில வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10,423 ரூபாய் 23 பைசா வந்து போகுது. மேபி வித்தவுட் ஜிஎஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜிஆர்டி ஆப்ல போயிட்டு பார்க்கலாம், ஜிஆர்டி வெப்சைட்ல போய் பார்க்கலாம். ஸோ 24 கேரட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்க
இது 22 கேரட், இது 24 கேரட் பார்த்தீங்கன்னா 10,595 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அதே ரேட்டுக்கு தான் வந்து நமக்கு இந்த ஆப்லையுமே வந்து காமிக்குது. ஸோ நம்ம வாங்கி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். ஸோ வேணுங்கிறப்ப எப்போ வேணுமோ நம்ம வந்து விற்றுக்கலாம். ஸோ செல் சார்ஜஸ் மேபி வந்து கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10,595 ரூபா வந்து ஜிஆர்டியில் வந்து காமிக்குது இப்போ கரண்ட் ரேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,423 ரூபா காமிக்குது. மேபி வித்தவுட் ஜிஎஸ்டியாக இருக்கும். அதை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஒரு 700 ரூபாய் கிட்ட போகும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. 10,720 ரூபா இதில் வந்து இருக்கு. ஸோ இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்க ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்ட்டு. நான் ஏன்னா இது எடுத்து வந்து ஒரு 15 டேஸ் வந்து பேக் இருக்கும் வீடியோ எடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வந்து ரேட் வந்து கூடி தான் இருக்குது கரண்ட்டில். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இந்த யூனிக் காயின்ஸ் வந்து எப்படி கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரிவார்ட் செக்ஷனுக்கு வந்து போயிடுறேன். ஸோ ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.00 மில்லிகிராம்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கோல்டுன்னு இருக்குது. ஸோ அந்த யூனிக் காயின் கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கோல்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க 5,100 ரூபாய் லோட் பண்ணிங்கன்னா 5 மில்லிகிராம் நமக்கு வந்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 50 ரூபா 99 பைசா. அதாவது பார்த்தீங்கன்னா 1% நான் முன்னாடியே சொன்னல பார்த்தீங்கன்னா 5,100 ரூபா நான் வந்து வெளியில் ஒரு கடையில் எஸ்எஸ் பிரியாணியில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கே பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1% பார்த்தீங்கன்னா 51 ரூபா நமக்கு வந்து கோல்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்வெர்ட் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாக கூட வச்சுக்கலாம். இல்லை கோல்டு இந்த யூனிக் காயினாக வச்சு கூட நீங்கள் வந்து வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமேசான் வவுச்சர்லாம் வாங்குறப்போ கீழே வந்து காமிக்கும். ஸோ அதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 51 ரூபா தானே நம்ம வருது. ஸோ நீங்கள் 500 ரூபா வாங்குறப்போ 51 ரூபா போக மிச்சம் இருக்க 449 ரூபா சம்திங் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக் காயின்ஸாக தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதாவது கோல்டாக தான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 மில்லிகிராம் கோல்டு ஆடட் டு யுவர் பேலன்ஸ் வந்து வருது. ஸோ ஜஸ்ட் டன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலெட்டில் வந்து இந்த மாதிரி லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா டோட்டலாக 53 ரூபா 6 பைசாக்குள்ள ஒர்த்து வந்து நம்மளோட கோல்டு இருக்குன்னு சொல்லுது. ஸோ எப்போ வேணுமோ செல் கோல்டு கொடுத்து நம்ம வந்து விற்றுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இதோட ரிவார்டு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து வாங்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து 1% வந்து ரிட்டர்ன் எல்லா ஸ்பெண்டுக்குமே வந்து கொடுக்குறாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பெனிஃபிட்னா லைஃப் டைம் ஃப்ரீ. இது 3 தான். ஸோ நீங்கள் யூஸே பண்ணாமல் கூட நீங்கள் இந்த கார்டை வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்து இதுதான் இதில் இருக்க ஓவரால் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து பெருசாக வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து லிமிட் வந்து ஒரு 50,000க்கு மேலே போகிறதே பெரிய விஷயம். மோஸ்ட்லி இந்த ஃபோரெக்ஸ் கடை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து லிமிட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் அதெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்லேயே வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தா பரவாயில்ல. இந்த ஆப்பில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஜஸ்ட் வவுச்சர் மட்டும் தான் வாங்க முடியும் மற்ற ஆப்ஸோட வவுச்சர்ஸை. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் எல்லாமே வந்து லோக்கலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 1% தான் வந்து வரும். ஸோ இந்த ரீசார்ஜ் பண்ணுறது பில் பேமெண்ட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆப்லேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1.5 months அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 28.20 மில்லிகிராம் நான் வந்து ஓவராலாக ஸ்பெண்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 1.5 months. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ண வரைக்கும் பெட்ரோலுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து வரதில்லை. ஸோ பெட்ரோல் எவ்வளோ தான் நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த யூனிக் காயின்ஸ் வந்து வராது. மற்றபடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் காயின்ஸ் வந்து வரும். இதில் இருக்க 28.20 மில்லிகிராம் வந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி 318 ரூபா 24 அமௌண்ட்டுக்கு வந்து போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை விற்று எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ செல் பண்ணல, பட் ஆனால் செல்லு வரைக்கும் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,285 ரூபா இருக்கு. நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காமிச்சப்போ 10,700 ரூபாய்க்கிட்ட இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா கூட வந்திருக்கு. நம்ம ஓவராலாக பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 299 ரூபா நான் ஓவராலாக கோல்டு வந்து வாங்கியிருக்கோம். அதோட ரிட்டர்ன்ஸாக வந்து 318 ரூபா 24 பைசாவில் இருக்குது. 6.24% வந்து இருக்குது. ஸோ இப்போ செல் கோல்டு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ வந்து செல் பண்ணிக்கன்னு காமிக்குது. ஸோ நம்ம முன்னாடியே காமிச்ச மாதிரி 28.20 மில்லிகிராம் நம்மகிட்ட இருக்குது. நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்க 28 மில்லிகிராம் நான் விற்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து 305 ரூபா 71 பைசா வந்து இன்னைக்கு வந்து போகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 299 ரூபா 90 பைசா கிட்ட நம்ம வந்து வாங்கியிருந்தோம் ஓவராலாக இதுக்கான அமௌண்ட்டாக வந்து. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா 305 ரூபாய் கிட்ட போகுது. ஸோ இப்போ இருக்க ரிட்டர்ன்ஸுக்கு வந்து இது ஏறி இருக்கு. இதோட ஓவரால் கரெக்ட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 318 ரூபாய் நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து காமிச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லிகிராம் குறைச்சிட்டு விற்கிறோம். 0.2 மில்லிகிராம் வந்து குறைச்சிட்டு விற்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா 305 ரூபாய் கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து இதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு கீழே கன்வெர்ட் நான் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்வெர்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காமிக்குது இதிலேயே வச்சிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கூட வரும்னு சொல்லுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துறேன். வேணும்னா கன்வெர்ட் டு கேஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகி அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். குறிப்பாக வந்து ஃபாரின் போகணும், அடிக்கடி ட்ரிப்பு போகிறீங்க, உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கார்டு வேணும் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல் வந்து அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து கேவிசி ஃபெயில் ஆகுது, நிறைய கிரெடிட் கார்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த கார்டை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான கேவிசி ப்ராசஸ் தான். ஏன்னா வீட்டுக்கு வராதனால ஓரளவு நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. ஸோ வேணுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி சொன்ன லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னா கூட அவங்கள்ட்ட இருந்து ரெஃபரல் மூலியமாக வாங்கிங்க. அரௌண்ட் 750 ரூபி வந்து ஃப்ரீ கோல்டு வரும் ரெஃபரல் மூலியமாக போனீங்கன்னா. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எந்த விதத்துலையும் ப்ரமோஷன் கிடையாது. ஸோ நம்ம வாங்கி
வாங்கி பெனிஃபிட் ஆனதுனால மட்டும்தான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு உங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும், கரெக்டா பில்ல பே பண்ணிடுவீங்கன்னா மட்டும் கிரெடிட் கார்டு பக்கம் வாங்க. இல்ல தயவு செஞ்சு வரவே வராதீங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க கட்ட முடியல அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து எங்கேயோ போயிடும். சோ நீங்க வந்து ஏதோ ஒரு லாக்ல இருக்கீங்க, பண பிரச்சனை இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு பக்கம் வராதீங்க. சோ நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா மட்டும் கிரெடிட் கார்டு வந்து வாங்க. இதுன்னு இல்ல, எந்த ஒரு கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பர்சனலா என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதுல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.